குழந்தைங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட போய் என்ன வைத்தியம் பார்த்தாலும் சளி சரியாகல, காய்ச்சல் சரியாகல, ஆனா மந்திரிச்சா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியான காய்ச்சல், சளி உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா, அப்ப நீங்க கொடுக்க வேண்டிய மலர் மருந்து ஆஸ்பென். இதுதான் என்னால சொல்ல முடியல. நீங்க சொல்ற 3ம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, எந்த தப்புமே இல்ல. இந்த 3 மலர் மருந்துகளையுமே நம்ம சேர்த்தி வாங்கி பயன்படுத்திக்கலாம். எதனால அப்படின்னா, மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பூக்களோட எசன்ஸ் தான். அதாவது மலர்களுடைய எசன்ஸை தான் நம்ம மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு மனநிலை இருந்து அதுக்கான மலர் மருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மலர் மருந்தும் சரியாயிரும், அந்த மனநிலையும் சரியாயிரும். அதனால வரக்கூடிய உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறதும் சரியாயிரும். நமக்கு அந்த மனநிலை இல்லை அப்படின்னா அது நமக்கு எந்த தவறான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி தான் அது. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமா இந்த 3 மலர் மருந்துகளையும் சேர்த்தே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மலர் மருந்துகள் தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மலர் மருந்துல இருந்தும் 3 சொட்டு விட்டு காலை, மதியம், இரவு அப்படின்னு ஒரு 3 நேரமே எடுத்துக்கலாம். இதை அரை டம்ளர் தண்ணியிலேயே எல்லா மருந்துல இருந்து 3 சொட்டு விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணி சுடு தண்ணி, பச்சை தண்ணிலாம் கணக்கில்லை. நீங்க இந்த மலர் மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி, பின்னாடி அப்படின்லாம் கணக்கில்லை.